Hello, welcome back to my channel மைலி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ள போவோம். இன்னைக்கு சூப்பரான விரால் மீன் வறுவல் பார்க்க போறோம். இப்போ நம்ம பார்க்கிறது தான் விரால் மீன். இது பாத்தீங்கன்னா இந்த பட்டையா இருக்கு பாருங்க. இது சிலேபி மீன். அடுத்து பாத்தீங்கன்னா இது பேரு கொரவை. இந்த மீன் பேரு கொரவை. இப்போ நம்ம விரால் மீன் வறுவல் தான் செய்ய போகிறோம். விரால் மீன்னாலே நாட்டு மீன்களுக்கெல்லாம் ராஜான்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு மீன் வகைகளில், அதாவது நாட்டு மீன் வகைகளில் இந்த மீன் தான், விரால் மீன் தான் ரொம்ப ஸ்பெஷல். இது ஏன்னா இதோட டேஸ்ட்டு அந்த அளவுக்கு இருக்கும். டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். முள் இருக்காது, ரொம்ப சின்ன பசங்க கூட சாப்பிட்லாம். அதனால தான் இதோட விலையும் அதிகம். ரொம்ப ஸ்பெஷலான மீன் இது நாட்டு மீன்களில். அதை கழுவி இப்போ எடுத்துக்க போகிறோம். அந்த மீன்களுக்கு ரெண்டு பக்கமும் விங்ஸ் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதை கட் பண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி சொரப்பான கல்லில் உரசி எடுத்துக்க போகிறோம். அந்த மாதிரி உரசி எடுத்தால் தான் அது மேலே உள்ள பிலால்லாம் போகும், அந்த கருமை நிறமும் போகும். இந்த விரால் மீன் பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணிக்கு அடியில் கிடக்கும். அதனால் இந்த கருமை நிறம்லாம் போகிற அளவுக்கு, அந்த கொழப்பு தன்மையெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா சொரப்பான கல்லில் உரசி எடுத்துகிற போகிறோம். இந்த மாதிரி கழுவி எடுத்தாச்சு பாருங்கள். நல்லா தண்ணி ஊற்றி அலசினோன்னே எவ்வளோ பளிச்சுன்னு ஆயிடுச்சு, நல்லா வெள்ளை வெள்ளேர்னு ஆயிடுச்சு. அந்த கருமை நிறம்லாம் போயிடுச்சு. இந்த மாதிரி கழுவி எடுத்தால் தான் ரொம்ப சுத்தமாக இருக்கும். நம்ம சாப்பிடக்குள்ள எந்தவித அருவருப்பும் இல்லாமல் சாப்பிட முடியும். அந்த சின்ன விரால் மீன் ஒன்று, பெருசு ஒன்று, ரெண்டுத்தையுமே இப்போ கழுவி எடுத்துக்கிட்டோம். அதை இப்போ பீஸ் போட்டுக்க போகிறோம். நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு இப்போ கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நாட்டு மீன் அலசுறது பார்த்திங்கன்னா இதோட முடிவடையாது. இதே நல்லா ஃப்ரெஷ்ஷாக அலசியாச்சு. ஆனால் இதுக்கப்புறமும் மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு நல்லா உரசி கழுவிடணும் 2 டைம்ஸு. அப்போ தான் அந்த கவுச்சி இல்லாமல் இருக்கும். அந்த மாதிரி நல்லா எடுத்துக்கிட்டாச்சு பாருங்கள். அதை பீஸ் போட்டு எடுத்துக்கிட்டாச்சு. மஞ்சத்தூள் உப்பெல்லாம் போட்டு கழுவி எடுத்துக்கிட்டாச்சு. அதுக்கு மசாலா இப்போ தயார் பண்ண போகிறோம். நல்லா ஃப்ரெஷ்ஷான மசாலா இப்போ தயார் பண்ண போகிறோம். 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 ஸ்பூன் மஞ்சள், ஒரு சின்ன அளவு புளி, ஒரு தக்காளி, 10 வரமிளகாய், தேவையான அளவு உப்பு எடுத்துக்க போகிறோம். இது எல்லாத்தையும் கொஞ்சம் கொரன்னு அரைச்சிட்டு கடைசியாக ஒரு 15 சின்ன வெங்காயத்தை வச்சு தட்டி எடுத்துக்க போகிறோம். அம்மியில் அரைச்சிங்கன்னா ரொம்ப வாசனையாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் மிக்சியில் தான் அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இப்போ அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. அந்த மசாலாலாம் அரைச்ச பிறகு வெங்காயத்தை வச்சு தட்டி எடுத்துருக்கேன். இதை அந்த மீனோடு இப்போ சேர்த்துக்க போகிறோம். மீனோடு சேர்த்து எல்லா பக்கமும் நல்லா படுறது போல் நல்லா பெசரி அரை மணி நேரம் ஊற வைக்க போகிறோம். நல்லா பொறுமையாக பெசரி அந்த மசாலாலாம் அதில் இறங்குறது போல் சேர்த்துக்க போகிறோம். கருவேப்பிலை ஒரு ஈர்க்கு சேர்த்துருக்குறேன். இதை அப்படியே பிசைஞ்சி நம்ம ஃப்ரிட்ஜிலலாம் வைக்க தேவையில்லை, வெளியிலே வச்சா போதும். நம்ம கடல் மீன் இப்போ வறுவலுக்கு செய்யக்குள்ள லெமன் சேர்த்துக்கலாம். நம்ம இதில் புளி சேர்த்தோம்னா சீக்கிரம் உப்பு உரப்பெல்லாம் சேர்ந்துடும். அதோட ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அரை மணி நேரம் ஆனதுக்கு பிறகு ஒரு கடாயில் எண்ணெயை சூடு பண்ணிட்டு அதில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரித்து எடுத்துக்க போகிறோம். ஒரு 5 பீஸாக போட்டு பொரித்து எடுத்துக்க போகிறேன். இப்போ எண்ணெயில் போட்டோன்னே ரொம்ப வாசனை வந்துடுச்சு பாருங்கள். ரொம்ப வாசனையாக இருக்குது, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். மீன்கள்லையே விரால் மீன் ரொம்ப ஸ்பெஷலான மீன், ரொம்ப காஸ்ட்லியான மீனும் கூட. இப்போ சிம்லேயே வச்சு வேக வச்சு அப்படியே அடுத்த சைடு பெரட்டி போட்டுக்க போகிறோம். விரால் மீன் குழம்பும் ரெடி ஆகிடுச்சு. நான் ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடியே இது போல் நாட்டு மீன் குழம்பு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அதனால் இதை தனி வீடியோவாக போடலை. குழம்பு வைக்கிறத தனி வீடியோவாக நான் போடலை. இதோட லிங்க்கும் கொடுக்குறேன், போய் பாருங்கள். இந்த குழம்பு எப்படி வைக்கிறதுங்கிற லிங்க்கு நான் கொடுக்குறேன், போய் பாருங்கள். குழம்பும் இப்போ தயாராகிடுச்சு. வறுவலும் இப்போ தயாராகிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக வாசனையாக ரொம்ப பிரமாதமாக இருக்குது. நம்ம ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி சேர்த்துருக்குறோம். அவ்வளோதான், வறுவல் எப்படி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ரொம்ப கமகமன்னு இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். மைலி சமையலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.